தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கேசவமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கேசவமூர்த்தி, எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது? இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இதனை ஒட்டியுள்ள கிழக்கு இந்திய பெருங்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் 9 இடங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. தற்போது தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களிலும் மற்றும் மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்வதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவெடுக்கவும் வாய்ப்புள்ளதனால் டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணவேணி, காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த நிலையில் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கேசவமூர்த்தி.